Hey, hi students, good evening. Good evening all. Harshini, enna first comment ah? Hi Harshini, good evening. Yes. So, how are you students? How was the day? Yeah, hi. Hi ma. So, what's your name? Gautam. Okay. So, hi Harshini, hi. 11th biology first midterm questions. So கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஸோ ரெகுலரா வந்து நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா, சேனல் வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு எஸ் ஸோ அப்டேட் பண்றேன் சரியா. ஸோ வேணுகோபால் ஓகேம்மா, வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங். ஹாய். ஸோ ஹர்ஷினி செம ஒர்க்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே டேரக்டா வந்துட்டீங்க தானே, அப்புறம் என்ன ஒர்க்? அஃப்ரீன் ஹாய்மா, குட் ஈவினிங். எஸ் விஜய் மோகன், ஹாய் விஜய் மோகன். ஓகேப்பா. ஸோ ப்ரீவியஸாக வந்து சம் பேசிக் மேட்ரிசஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் யாராச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்களா? யாராவது பார்த்தீங்களா? இல்லை கிளாஸ் முடிஞ்சது நான் அப்படியே புக்கு மூடி வச்சிட்டேன் மேம், அதுக்கப்புறம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வந்துட்டு எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க. டிலே பண்ணீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட் ஃபார் யூ கைஸ். ஓகே. ஹாய் அபி, குட் ஈவினிங். Yeah, Harshini, yeah. Okay. So, maths important questions. So, கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஓகேவா? எந்த கிளாஸ்ல? ஹர்ஷினி எந்த கிளாஸ் சொல்றீங்க? கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சா? இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், ஜஸ்ட் 2 minutes தான் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ ஆல்வேஸ் கீப் ட்ரைங். ஓகே. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ எல்லாருமே வந்து டிஃபிகல்ட்னு யோசிக்கிறீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ். அந்த மேக்ஸ் புக்கை பார்த்தா ஏன் தான் உங்களுக்கு தலைவலி வருதுன்னு தெரியல. ஸோ மேக்ஸ் புக்கை பார்த்தாலே எல்லாம் மூடி வச்சுடுறீங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் அதை எடுத்து படிங்கப்பா. இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஸோ மேக்ஸில் நீங்கள் சூப்பராக அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி இன் மேக்ஸ், எல்லா சப்ஜெக்ட்லையும் தான் நான் சொல்கிறேன் சரியா. ஸோ ஒரு விஷயம் ட்ரையே பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இது எனக்கு வரல, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு செட் ஆகல, அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க சரிங்களா. ஓகேவா. ஸோ கீப் ட்ரையிங்ப்பா. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் யுவர் குட் மார்க். ஓகே. எஸ். தமிழ் பார்த்தா தான் பயமா இருக்கா? ஏன் தமிழ் பார்த்தா தான் பயமா இருக்கு? ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டார்கெட்னு இருக்கும் இல்லையா. எஸ். ஸோ உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இருந்தே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. எஸ் விஜய் மோகன். ஓகே. ஸோ தமிழ் ரொம்ப ஈஸியா? ஓகே சரி. தமிழ் ஈஸிங்கிறவங்களுக்கு ஈஸி. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஐ திங்க் மேக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், அப்படி தானே? ஏன்பா அப்படியா? ஹாய் சஞ்சய், நிக்கிலா, வேணுகோபால். எஸ்ஸா? அடிதான். இப்போ தானே சொன்னேன். மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் புக்கா ஹர்ஷினி? ஓகே ரைட். சரிப்பா. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் மேட்ரிக்ஸ்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ்னா என்ன, அது எல்லாமே வந்து பார்த்துருந்தீங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் அதில் இருக்கிற சம் பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்ம் இருக்குது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட்மா. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா சாப்டர் 1ல கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. ஏன்னா நிறைய இது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதே மாதிரி காஸ் ஜோர்டான் மெத்தட். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட்ல பேசிக் கண்டிஷன் தெரிஞ்சது அப்படின்னாலே போதும் சரியா. அது தெரிஞ்சது அப்படின்னா காஸ் ஜோர்டான் மெத்தட் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ஸ் ரூல். ஸோ கிராமர்ஸ் ரூலில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் கேல்குலேஷன். ஸோ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர் மிஸ்டேக் எதில் பண்ணுவோம் அப்படின்னா கேல்குலேஷன். ஓகேவா. ப்ளஸ் மைனஸ். ஓகேவா. ஸோ அதில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா ஸோ த மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் சரியா. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை ரெடியா? ரெடியா? எல்லாம் ஸ்கூல் முடிச்சு வந்தெல்லாம் டயர்டில் இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி ஆர் நாட்? தர்ஷு ஓகே. அபி 10th இல்லை அபி, இது 12th ஓகேவா. எஸ் வேணுகோபால் அண்ட் குமரன், புவனா, ஹாய் புவனா, ஃப்ரீன் ஓகே. எஸ்மா ஓகே. ஸோ
நோட் புக் எல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, பெண்ணும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க, என்கிட்ட சொல்ல போகிறீங்க, சரியா? ஸோ நான் மெத்தட் மட்டும்தான் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்ல போகிறீங்க, ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ ரொம்ப குட்டி ப்ராப்ளம், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 1.11. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாம் சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இந்நேரத்துக்கு, ஓகேவா? ஸோ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நான் ரிமைண்டர் கொடுக்குறேன், கம்ப்ளீட் பண்ணுங்க, ஓகே? எப்படிதானோ ஹர்ஷினி, ஓகே, கேரி ஆன். எஸ் அபி 10th கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது புரியும், சரியா? 12th வந்துட்டு 10th கேட்டீங்க அப்படின்னா எப்படி வந்து புரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் சஞ்சய், ஸோ இது வந்து 12th கிளாஸ், ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக பாருங்க, தம்ப்நெயில் கரெக்டாக பாருங்க, எந்த கிளாஸ் என்ன சப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா கிளாஸ் வாங்க, சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், ஓகே? எஸ். ஸோ ப்ரூவ் தட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஆர்த்தோகனல் என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுவீங்க? இஸ் தேர் எனி ஐடியா? என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுவீங்க? ஏதோ கொஞ்சமாவது எடுத்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் சாப்டரை? எஸ், ஒரே ஒரு கண்டிஷன் தான், சரிங்களா? A transpose into A equal to A into A transpose equal to I, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எஸ் இதுதான் வந்துட்டு ஆர்த்தோகனல். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகனல் அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நீங்கள் ஏன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா, ஓகே? ஸோ இதோட ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டிட் யூ கால்குலேட் டிரான்ஸ்போஸ் வேல்யூமா? எஸ், டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன கண்டிஷன் டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு? So how did you calculate the transpose value, ma? So new-ஆ join பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே உங்க attendance மட்டும் சொல்லிருங்க. Just hit the like button, okay? Yes. We have to change row into column, right? So rowல இருக்கிற values எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம column-ஆ வந்து change பண்ணுவோம். ஒரு column-ஆ நம்ம row-ஆ வந்து change பண்ணிடுவோம், இல்லையா? So இப்போ இந்த value நமக்கு எப்படி change ஆகும்? So cos theta, sin theta, minus sin theta அண்ட் காஸ் தீட்டான்னு சேஞ்ச் ஆகும், இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். லைக் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ கண்டுபிடிக்கலாம், இல்லையா ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல்னு சொல்லிடலாம், சரியா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிடலாம், சரியா? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் சைன் தீட்டா காஸ் தீட்டா, ஓகேவா? ஸோ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ போட்டுக்கோங்க, காஸ் தீட்டா and sin theta minus sin theta into cos theta. Okay va? Yes Sanjay. Balraj. Okay Balraj, welcome to Handle Learning. Hi. Okay Bhavana, okay done. Computer science group easy தான். So easy நினைச்சா எல்லா குரூப்பும் ஈஸி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுக்க போறீங்களா இல்லை ஆர்ட்ஸ் எடுக்க போறீங்களா? ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ எப்படி பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம், அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம், இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வேல்யூ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, அண்ட் ஹியர் வி ஹாவ் த வேல்யூ காஸ் இன்டூ சைன் தீட்டா அண்ட் மைனஸ் sin theta into cos theta, right? And the next one is sin theta into cos theta. We have the value minus sin theta into cos theta, okay? So and the next one is sin square theta, right? So sin square theta plus cos square theta. So what is the value for cos square theta plus sin square theta ma? 10th ல இருந்து படிச்சிட்டே வந்துட்டு இருக்கோம். Still தப்பெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? The basic trigonometry formula. எல்லாமே நடத்தலாம் வேணுகோபால். ஸோ லைன் பை லைன் நம்ம வந்து வரலாம், சரிங்களா? எஸ், ஓகே. ஸோ த வேல்யூ 1, கரெக்டா? அதே மாதிரி ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. ஸோ போத் ஆர் சேம், ரைட்? ஓகே. ஸோ அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் 0, இல்லையா? 0 கிடைக்குமா? ஸோ 1 0 0 1, இல்லையா? ஸோ நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன சொல்லலாம்? ஆர்த்தோகனல்னு சொல்லிடலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்?
கிளியரா? குட்டி ப்ராப்ளம் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்துட்டு நம்ம எக்ஸாமில் தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம். ஸோ பி கேர்ஃபுல் வித் த கேல்குலேஷன். ஓகே, எஸ். ஹாப்பி ஈவினிங் சஹானா. என்னாச்சு லேட்டாக வந்துட்டீங்க? Okay, so and the next one is if A equal to, so A matrix கொடுத்திருக்காங்கமா, so is orthogonal அப்படிங்கற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? So you have to find the value of A, B and C. Okay, and also we have to find the value of A inverse. Okay, தூங்கிட்டீங்களா? ஓகே, கிளாஸ் டைம் மாத்திட்டாங்களா? எங்க மாத்திட்டாங்க? 6:30 தானே போட்டிருக்கு. ஹாய் சாய்ஹரிணி, எப்படி இருக்கீங்க? எஸ், ஞாபகம் இருக்கு. ஓகே, 10th எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 10th வந்து வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்பீடா போறேனா? இதுவே ரொம்ப ஸ்லோ. ஸோ த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும், ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். இந்த ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 3-4 ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நீங்களும் ஸ்பீட்க்கு வாங்க. ஓகேவா? அப்படியா ஹர்ஷினி? இதோ ஒர்க் இருக்கு சொன்னீங்க. ஸ்லோவா போகணுமா? இன்னும் ஸ்லோவா போகணுமா? ரொம்ப ஸ்பீடா இருக்கா? ஓகே, சரி விடுங்க, ஸ்லோவாவே சொல்றேன். சரியா? ஓகேவா? அப்புறம் கடைசியில மேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம் தான் எடுத்தீங்க அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏய், ஸ்லோங்கிறீங்க, ஸ்பீட்ங்கிறீங்க, நான் என்னதான் ஆக்சுவலி நான் மாடரேட்டாக போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ லிசன். ஸோ ஆர்த்தோகனல் கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ A into A transpose equal to A transpose into A equal to ஐன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே கண்டிஷன் தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ which is equal to I3, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வித் ஆர்டர் 3/3ல நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த இதில் ஓகே சஹானா. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ABC வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு A இருக்கு, இங்க ஒரு B இருக்கு, இங்க ஒரு C இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா A இன்வர்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரே கண்டிஷன் தான், A into A transpose. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு I3 இல்லையா? ஸோ I3 தட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா? நோ, இது வந்து ரொம்ப ஸ்லோ தான். ஓகேவா? ஸோ 1/7 இன்டூ ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ என்ன பண்ணலாம்? A transpose. ஸோ A transpose எப்படி எழுதுவீங்க? ஸோ இன்டர்சேஞ்சிங் ரோ இன்டூ காலம், ரைட்? ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி கிளாஸ் இருக்கு, என்னென்ன கிளாஸ் எப்போ போய் இருக்கும்னு சொல்லி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகே, கிளியர். இது யூடியூப்ல கிளாஸ் தானே வாரியர். இது தனியாக நம்ம எதுவும் கிளாஸ் இல்லைல்ல. இதில் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ A into A டிரான்ஸ்போஸ்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வேல்யூ. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ் வேல்யூ நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ 6B 2 -3 -2C and A 6 3. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதுதான் பெரிய டாஸ்க்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? which is equal to identity matrix. Okay, so தமிழ் மீடியம், ஸோ கொஷின்ஸ் எல்லாமே நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1/49 வந்துரும்ப்பா. அந்த 7 வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தெல்லாம் கொஞ்சம் குயிக்காக மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். எஸ், ஸோ டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் இருங்கப்பா, காப்பி ஆக மாட்டேங்குது. ஓகே, 1 செகண்ட். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, நான் இங்கே செக் பண்ணுறேன். ஓகேவா? (45 + a²
எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வரும்? 36 வருமா? 36 + 9 வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரியா? ஸோ அடுத்த வேல்யூஸ் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ செகண்ட் காலம், ரைட்? ஸோ 6b இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 6 வரும். ஸோ அடுத்தது வந்துட்டு ப்ளஸ் 6a. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ ஸ்பேஸ் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த வேல்யூஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகாமல் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன வரும்ப்பா நமக்கு? 12 இல்லையா? ஸோ 12 - 3c + 3aன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா குட் தான். ஸோ கால்குலேட் பண்ணுங்க. வெரி ஹார்ட். ஓகே. வேற ஆப்ஷன் இல்லை சாகனா, நம்ம மல்டிப்ளை பண்ணி தானே ஆகணும். எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ 6b and +6 + 6a. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் b² + 4 இல்லையா? +4 + 36மா. ஸோ அடுத்தது 2b - 2c and +18. okay, +18. So the next value is 12 - 3c and +3a. okay. So இதில் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் தான் வரும். சரியா? ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ 4 + c² plus here we have the value 9. okay. which is equal to, so இந்த மேட்ரிக்ஸை போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அகெயின் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 45 + 8² அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு மாறாதுவா, அது அப்படியே தான் இருக்கும். சரியா? ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டைகனல் வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ த ரிமைனிங் வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம மேஜராக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ அது என்னங்கிறதும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் கேல்குலேஷனில் ஸ்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? Which one, Abhi Kuti? Yes, which one, Abhi? That is a² only. I didn't put 8². a² தான் சொன்னேன். ஓகேவா? எஸ். ஓகே, டன். ஸோ இது வரைக்கும் வேல்யூஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி செக் யுவர் ஆன்சர். எஸ். ப்ளீஸ் இந்த வேல்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. ஓகே. சரி விடுங்க, சாரி. ஓகேவா பி? இப்போ ஓகேவா? எஸ், கரெக்டாக வந்துடுச்சிங்களா? சரிம்மா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 49 ஈக்குவேட் பண்ணுமா? 49 ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடலாமா? 49 ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் நமக்கு கிடைச்சிடும். ஓகே. எஸ், ஒன் செகண்ட்மா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வேல்யூஸ், தட் இஸ் டயகனல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? டயகனல் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ டயகனல் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 45 plus a² which is equal to 49 இல்லையா? ஸோ எஸ். ஸோ டயகனல் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா b² + 40 = 49 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் c² + 13 = 49மா. ஸோ இது ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா a² = 49. ஸோ இங்கே ஒரு -45வா? ஓகேவா? ஸோ a² = 4ங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது b². ஸோ b² = 49 - 40மா. ஓகே. ஸோ therefore b² = 9. ஓகே. ஸோ the next one is c² = 49 - 13. So what is the value, pa? c² is equal to, so what is the value?
வேணா சஹானா, நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் அதே வேல்யூ தானே. 49 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் யூ கெட் தி சேம் வேல்யூ, ரைட்? ஓகே, ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு 49 தான் பண்ணுவீங்க. அதை நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஐயோ சாய் ஹரிணி, சாரிடா, நான் பார்க்கல. என்னாச்சு? என்ன சொன்னீங்க? சாரி. ஓகே, ஸோ 36 இல்லையா? ஏ சஹானா அஃப்ரீன். ஸோ யூ கெட் தி வேல்யூ 36. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் டைரக்டா ஏ வேல்யூ வந்து 2 அண்ட் பி வேல்யூ வந்து 3, சி வேல்யூ 6ன்னு எழுதிடலாமா? எழுதிடலாமா? ஏன்னா அவங்க அதானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஏபிசி வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. எழுதிடலாமா? நோ. ஏன் எழுதக்கூடாது? பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கலாம், பட் இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. அந்த கண்டிஷன் மட்டும் ஏன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் பாருங்களேன், ஏன்னு சொல்லுங்க. சும்மா ஏதாவது ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்தாலும் அதே வேல்யூ தானே வரும். ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ். என்ன பண்ணு தெரியாம தான் இத்தனை நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்களா? ஸோ இந்த டயகனல் வேல்யூஸ் இருக்குல்லடா, டயகனல் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா 49 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும்? 49 0 0 0 49 0 அண்ட் 0 0 49 கிடைக்கும் இல்லையா ஹர்ஷினி? ஒர்க் இருக்குன்னு தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து பாருங்க, சரியா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் மட்டும் பாருங்க, ஓகேவா? அந்த வேல்யூஸை எடுத்து ஈக்குவேட் டு 0 நீங்க பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா மட்டும்தான் அது நம்மளோட ஏ வேல்யூ, பி வேல்யூ அண்ட் சி வேல்யூ. டிட் யூ கெட் த பாயிண்ட்? புரிஞ்சுதா? எங்க மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க? ஸோ புரிஞ்சா? இந்த 3 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஏன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு ஈக்குவல் டு 0 0 தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து 0ங்கிறது வந்து கிடைக்கணும், சரியா? ஸோ 0ங்கிறது கிடைச்சதுன்னா மட்டும்தான் ஸோ அதோட ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே தனுஷ், பை, டேக் கேர். ஓகே, புரிஞ்சது தானே? இப்போ வாங்க, ஸோ அடுத்தது கேல்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 6b + 6 + 6a = 0ன்னு கிடைக்கணும். அப்போ ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, பிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? அண்ட் 12 - 3c + 3a = 0 அண்ட் 2b - 2c + 18 = 0ன்னு கிடைக்கணும். b = -3. ஓகே, வில் ட்ரை. ஸோ வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? எனி அதர்? வேற யாராவது கெஸ் பண்றீங்களா? b = -3 போட்டோம் அப்படின்னா இங்க -18 கிடைக்கும் அண்ட் 6 கிடைக்கும். ஸோ அடுத்தது 6 இன்டூ அப்போ என்ன வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஏக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஸோ இப்போ நான் வந்துட்டு 6க்கு பிக்கு நான் வந்து -3 நான் சப்ஸ்டியூட் பண்றேன், ஓகேவா? ஸோ அப்போ +6 ப்ளஸ் இங்க 6க்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்கலாம்? ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 6 இன்டூ ஏ இல்லையா? ஏக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 2 கொடுக்கலாமா? ஸோ 2 கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் செக் பண்ணணும், செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? ஸோ இதே ப்ராப்ளமை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது, டக்கு டக்குன்னு நீங்கள் போட்டு போயிடுவீங்க, ஓகேவா? அப்படியா போகணா? ஸோ வில் செக் தி ஆன்சர். ஓகே, இப்போ இங்கே என்ன வரும்? -18 + 6 and +12 இல்லையா? ஸோ இப்போ -18 + 18 = 0. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, ஓகேவா? ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? ஏ வேல்யூ, பி வேல்யூ கன்ஃபார்ம் இல்லையா? ஸோ ஏ வேல்யூ, பி வேல்யூ கன்ஃபார்ம். ஏ = 2 and b = -3. இப்போ நம்ம சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சி வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்ப்பா? ஸோ சி வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 12 - 3 × ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +6 வருமா -6 வருமா அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 3 × 2 இல்லையா? ஸோ இப்போ இங்கே 12 - இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வருது, ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18 வரும், கரெக்டா? 18 வரும். இப்போ இந்த இடத்துல 3 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், 6 தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அது -6ஆ +6ஆ அதுதான் விஷயமே, ஓகேவா? குட் ஈவினிங் தனுஷ், குட் ஈவினிங். +6 தான் வரும், சரியா? ஓகேவா?
ஸோ ப்ளஸ் 6 போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 18 ஆயிரும். ஸோ இங்கே வந்துட்டு 18 மைனஸ் 18 யூ கெட் தி வேல்யூ 0. ஓகேவா? ஸோ நீங்கள் தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம், இல்லைனாலும் வேணாம், நீங்கள் எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் யர் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் இதோட முடியலை. அடுத்து என்ன பண்ண சொன்னாங்க? ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? எஸ். இப்போ 1 செகண்ட்மா. ஓகேப்பா. ஸோ நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? ஏ ஈக்குவல் டு 1/7. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்மா. ஸோ தட் இஸ் எ கிவன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, எஸ், இதுதான் நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸ் இல்லையா? அப்படியா? ஓகே, நன்றி. சரி, இப்போ வந்து நமக்கு ஏ ஈக்குவல் டுங்கிற இந்த கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாமா? என்ன ஃபார்முலா? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி இது ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து இது நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே என்ன சொல்லலாம்? இது வந்துட்டு ஏ இன்வெர்ஸ்னு சொல்லி நீங்கள் ஃபைனலாக வந்து ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/, டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ இதெல்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஓகேவா? அதில் நீங்கள் பே பண்ணணும் நவீன், பே பண்ணணும். ஓகேவா? 10th லைவ் வந்து வெனஸ்டே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 1/7 இன்டூ அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்து அந்த வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து லைக் ஏபிசிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்கம்மா. ஓகே, ஸோ ஹர்ஷினி அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற நீட் வந்து கிடையாதுமா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? எஸ். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஏபிசியோட வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ 6 minus 3 and here we have the value. ஏக்கு என்ன எடுத்துருந்தோம்ப்பா? 2ஆ? 2 minus 3 minus 2 6 2 6 3. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, கிளியர் தானே? ஓகேவா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருக்காமா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் 0 மேட்ரிக்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ஏ இன்டூ ஏ, அதாவது மேட்ரிக்ஸ் ஏ இன்டூ மேட்ரிக்ஸ் ஏ வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸோ த மேட்ரிக்ஸ் ஏ கூட 3 மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதாவது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்தது 7 இன்டூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பண்ணுறீங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு உங்களோட இந்த ஆப்ரேஷனில் போட்டிங்க அப்படின்னா யூ கெட் தி 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏ இன்வெர்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஈஸி தானே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ல. 11th லைவா? 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான் பப்ளிக் இல்லைன்னு ஜாலியாக இருக்கீங்களே. எப்படியோ லைவ் வச்சாலும் வந்துட்டு அப்படி என்ன சொல்கிறது இருக்க மாட்டீங்க. கரெக்டா? யாரும் படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம 11th லைவ் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணலாம் தானே? குட்டி ப்ராப்ளம் 2/2 மேட்ரிக்ஸ் தான். சாய்ஹரணி நீங்கள் வருவீங்கம்மா? எஸ் ஐ நோ, பட் வாட் அபவுட் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்? டவுட்ல ரெகுலராக 10th வந்த பசங்க கண்டிப்பாக வந்து 11th லைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஈஸி ப்ராப்ளம். ஓகே, அப்படியா? சரி, ஓகே, 11th லைவும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ என்னவா இருக்கும்? எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னவா இருக்கும்? யூ திங்க் ஹர்ஷினி? என்ன திங்க் பண்ணுறீங்க? ஓகே சாகிரணி, ஓகேடா, ஓகே. ஹாய் தினேஷ், குட் ஈவினிங். எஸ், பயோமேக்ஸ் தானா? பயோமேக்ஸ் பயோமேக்ஸ் தான்.
ஓகே. ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்னப்பா? ஸோ கொடுத்துருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா, இந்த மேட்ரிக்ஸ்குள்ள கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ் ஓகேவா. ஸோ அதில் நோ ஐடியா ஹர்ஷினி. ஸோ ஜூன் மந்த் 1 வீக் முடிஞ்சது, இன்னும் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கலன்னா என்ன பண்றது? ஓகே. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா, அந்த மேட்ரிக்ஸ்குள்ள ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். லைக் என்னன்னா, இப்போ ரோவையும் காலமையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ப்ரீவியஸா நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஓகே தீபா, ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர் மார்க்மா, சூப்பர் சூப்பர். ஓகே அஃப்ரீன், பாய், டேக் கேர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரோ இன்டூ காலம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருந்தோம் கரெக்டா. பட் இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ 1 ரோ 2 அப்படியே சொல்லி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நமக்கு ஒரு ரோ மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது கூட நான் ஒரு ஸ்கேலாரா மல்டிப்ளை பண்றேன். ஸ்கேலார்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்கேலார்? ஸ்கேலார்னா என்னப்பா? தயவு செஞ்சு தமிழ் கேட்டுறாதீங்க, அது எனக்கே தெரியாது ஓகேவா. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்கேலார் அப்படிங்கிறது எனி நான் ஜீரோ வேல்யூ சரியா, ஜீரோ இல்லாத வேல்யூஸை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோ 2 டைம்ஸ் 2 2R2 அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா R2 வேல்யூஸ் கூட நான் 2 மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரோக்கு வந்து சேஞ்சஸ்லாம் கொடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து கொடுப்போம். அந்த ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது, அதாவது A21 A31 அண்ட் A32 இந்த வேல்யூஸை ஈக்குவல் டு 0 நம்ம மாற்றணும். அதுதான் நம்மளோட டார்கெட். புரிஞ்சுதா? ஓகேவா. ரோ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த 3 வேல்யூஸ், அதாவது நம்ம என்ன பண்ணணும், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மாற்றி எழுதணும். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு மாற்றி எழுதணும். அப்படி மாற்றி எழுதுறதுனால என்ன, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரியா. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ ரேங்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா இந்த ரோ எக்லான் ஃபார்முக்கு நீங்க சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஓகேவா, அதுல நான் ஜீரோ எஸ். ஸோ நான் ஜீரோ ரோஸ் இருக்கும். நான் ஜீரோ அப்படின்னா என்னது, அந்த இடத்துல ஜீரோ இருக்காது, அந்த ரோ ஃபுல்லாக நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். அதுக்குன்னு ரோ ஃபுல்லாக வந்து ஜீரோவே இல்லாமல் வேல்யூஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் வந்து நீடட் கிடையாது ஓகேவா. ஓகே. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணிடுவீங்க இல்லையா. இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இதுவும் வந்து நான் ஜீரோ ரோ தான், இதுவும் நான் ஜீரோ ரோ தான் சரிங்களா. ஓகேவா. ஸோ எனி ஒன் ஜீரோ இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பட் அந்த ரோவே ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஜீரோ ரோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து ரேங்க்கு வராது ஓகேவா. இப்போ இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா இந்த ரோவை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த 2 ரோ மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ரேங்க், இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டேரக்டா 2ன்னு சொல்லி நீங்க எழுதிடலாம் ஓகேவா. ஸோ ஆர் யூ கிளியர் வித் த கான்செப்ட்? கான்செப்ட்ல கிளியரா இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. இல்ல ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணுமா? சே எஸ் ஆர் நோ. சொல்லுங்க அபி. பாய், டேக் கேர். ஓகேவா. சோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த எக்ஸாம்பிள் 1.14ல ஸோ என்ன டவுட்ஸ் அதை கேளுங்க. என்ன டவுட்டு? என்ன டவுட் ஹர்ஷினி? என்ன டவுட்டு? இந்த ப்ராப்ளம்லாம் கேட்காம இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டாக இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து ஸோ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஸோ அங்கே வந்துட்டு இது ஒரு சின்ன பார்ட்டு தான், ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுல ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்குமே தவிர ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஃபுல் ப்ராப்ளமாக அங்கே உங்களுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து இதுவே ஃபுல் ப்ராப்ளம், உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க சரியா. ஸோ கான்செப்டில் தெளிவாக இருங்க. ஓகே ஓகேம்மா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரெடியூஸ் த மேட்ரிக்ஸ் டு ஏ ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும் சரியா. ஹாய் சையத். ஹாய் ஹாய் ஹாய். ஹர்ஷினி இப்படி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சரியா.
கடைசி வரைக்கும் எல்லாமே அப்புறம் டவுட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோ எக்கலான் ஃபார்முக்கு மாற்ற போறேன். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, A11 இவங்க இருக்காங்கல்ல, இவங்களை எப்பவுமே வந்து 1 ஆர் -1 இது வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர ரோஸை கால்குலேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். டெஃபினட்டா 1 தான் இருக்கணுங்கிற நீடு கிடையாது. ஓகேவா? ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை நான் சேஞ்ச் பண்றேன். அதாவது R1 இன்டர்சேஞ்ச் டு R2 பண்றேன். R1ஐயும் R2ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ 4th ரோவை நான் டிஸ்டர்ப் பண்ணல, சேம் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கு. இவங்களை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எஸ், ஸோ என்னென்ன சேஞ்ச் கொடுக்குறீங்களோ எழுதணும், கண்டிப்பா எழுதணும். இல்லைன்னா டீச்சர்ஸ்க்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும், உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னங்க சேஞ்ச் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. சரியா? ஓகேவா? ஸோ என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்குறீங்கிறத மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் டார்கெட்டே இவங்கள 0 பண்ணணும், இவங்கள 0 பண்ணணும், இவங்கள 0 பண்ணணும். ஆனா ஒரு ஈஸி டாஸ்க். ஆல்ரெடி இவங்க 0 ஆயிட்டாங்க, நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஆப்ரேஷன் ஃபுல்லாவே நம்ம ரோ 3க்கு வந்து பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ ரோ 3 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? Is there any idea? Is there any idea to change the row 1 ma? Sorry, row 3. No idea. I know. இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? எந்த ஐடியா வராது. எஸ், ஸோ இப்போ R3 சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா R3 tends to R3 plus 4R1 நான் பண்ண போறேன். பிளஸ் 4R1. ஏன் 4R1 அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 0ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ R3ல என்ன இருக்கு, 4 இருக்கா, பிளஸ் 4 into R1. ஸோ அப்போ 4 minus 4 you get the value 0. ஓகேங்களா? 0ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ எடுக்கணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2ன்னு இருக்கா, 2 plus 4 into 0. அப்போ இங்க என்ன வரும், the value 2 தான் கிடைக்கும். சரிங்களா? the value 2. ஓகே சையத், ஓகே 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 ஹேண்டலிங் ஸ்டூடெண்டா? எஸ், ஸோ த நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 plus 4 into 2 மா. ஸோ இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், 8ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ அடுத்தது 8 into 4 into 5. ஓகேவா? சாரி, 0 plus 4 into 5. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 20ங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? ஸோ 20 நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ 0 பண்ணியாச்சு அண்ட் இந்த வேல்யூ 0 பண்ணியாச்சு. அடுத்த டார்கெட் இவங்களை 0 பண்ணணும். ஸோ இவங்களை 0 பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா R1 தூக்கிட்டு போயிடாதீங்க. பிகாஸ் R1 நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த வேல்யூ அகெயின் நமக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல 0வான வேல்யூ திருப்பி என்ன ஆகும்னா நான் 0வா மாறிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே R2ஐயும் R3 வச்சு மட்டும் பண்ணிக்கோங்க. R1க்கு எடுத்துட்டு போகவே போகாதீங்க. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R2ஐயும் R3 வச்சு மட்டும் பண்ணுங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சஸாவது யோசிச்சு சொல்லுங்கப்பா. இப்படியே உட்காந்துருந்தா என்ன பண்றது, கடைசியில் அப்புறம் 12th ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து நமக்கு தெரியலங்கிற மாதிரி வந்துடும். யோசிங்க பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் கொடுக்கலான்னு. ஜஸ்ட் அந்த 2 நம்பரை பாருங்க, அந்த 2 நம்பரை பார்த்து அந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் பண்ணுனா உங்களுக்கு 0 ஆகும். புரியுது? சரி, ஆன்சர் சொல்லணும்ல. சொல்லுங்க பார்க்கலாம், யோசிங்க. எப்படி அந்த இடத்துல 0 ஆகும்? 3ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு, 2ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ R2ஐயும் R3 வச்சு தான் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணலாம், 2 divided by 3 R3. ஓகே, அப்படியும் பண்ணலாம். ஐயோ கஷ்டம் ரம்யா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேவா? எஸ், ஸோ இப்போ இங்க என்ன வரும், R3 tends to எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R3 tends to, இப்போ நான் என்ன பண்ணுறேன், R3க்கும் நான் வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன், R2க்கும் நான் வேல்யூ வந்து கொடுக்க போகிறேன். சிம்பிளி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா R2 கூட 2 மல்டிப்ளை பண்ண போகிறேன் அண்ட் R3 கூட நான் என்ன பண்ண போகிறேன், 3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ரெண்டையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறேன். எஸ் எஸ் எஸ். ஸோ ப்ளீஸ் மிஸ்டர் பென்சில் கைண்ட்லி டெல் மீ யுவர் நேம். மோகன் குமார். ஓகே, எஸ், டன்மா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 3 R2 minus 2 R3 பண்றேன். 2
R3 பண்றேன். சரியா? ஹர்ஷினி தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 கிடைக்குமா? அண்ட் R3 வேல்யூ பாருங்க, 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும் இல்லையா? 6 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 0 தானே கிடைக்கும். ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க? 2/3 இன்டூ R3 எதுக்கு இவ்வளோ வேல்யூ? சுற்றி சுற்றி ஏன் வரீங்க? டைரெக்டாக போட்டுக்கலாம்ல. எஸ். ஹர்ஷினி புக்கில் இருக்கிற சொல்யூஷன் எதாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? புக் சொல்யூஷன் எதாவது பார்க்குறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எஸ், யோசிச்சு பாருங்க. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? இங்கே R3ன்னு போட்டனோ, சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டு மாற்றி போட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா 3 into 2 and minus 2 into 3 இல்லையா? ஸோ 6 minus 6 which is equal to 0ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0 0. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு வந்து 0 கிடைச்சிச்சு. ஆனால் அடுத்தது எடுத்து பாருங்களேன். ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குது? 8 இருக்கா? ஸோ 3 into 8 minus 2 into 1 ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு 24 minus 2 you get the value 22. அடுத்த வேல்யூஸ் எடுங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 20 இருக்கா? ஸோ 3 into 20 minus 2 into 6 ஓகே. ஸோ அப்போ 60 minus 12 கிடைக்கும். ஸோ என்ன வேல்யூ நமக்கு? 48 கிடைக்குமா? ஸோ 48 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுக்கு ஏன் வந்து 2/3 இன்டூ R3 இவ்வளோ இதுவும் நம்ம வந்து போடணும்? எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். அப்படி இருக்கான்னு நான் கேட்குறேன் ஹர்ஷினி, எனக்கும் தெரியல. ஓகேவா? எஸ். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சு ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மளோட டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு இல்லையா? 0 0 0ங்கிறது நமக்கு வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண சொன்னாங்க, ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? புக்கில் இருக்கிற மாதிரி யோசிச்சிங்களா? சரி, ஓகே, தட் இஸ் ஃபைன். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ரோ எக்லான் ஃபார்முக்கு மட்டும்தான் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. பட் ப்ரீவியஸாக நான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ இந்த மேட்ரிக்ஸில் ரேங்க் என்ன? இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோ ஆஃப் ஏன்னு சொல்லி டினோட் பண்ணுவீங்க. சஹனா சொல்லுங்க, இத்தனை நேரம் என்னாச்சு? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வேல்யூ என்ன? ஹர்ஷினி சொல்லுங்க. ஹாய் ராஜா. சொல்லுப்பா, எப்படி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பீங்க? நான் ஜீரோ ரோஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு? 3 இருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி ரைட் தி வேல்யூ 3. ஓகேவா? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜீரோ ரோஸ்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? நான் ஜீரோ ரோஸ்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகேப்பா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நான் சொன்னது தான். ஸோ நான் ஜீரோ ரோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேட்ரிக்ஸில் வந்து அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்கன்னா ரோ ஆஃப் ஏஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எடுப்பீங்க. பட் யூஸ்வலாக நம்ம இந்த கண்டிஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு m×n மேட்ரிக்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் நமக்கு 4/3 மேட்ரிக்ஸ் 3/4 மேட்ரிக்ஸ்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம எதடா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். சரிங்களா? என்ன எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஆஃப் m, அதாவது எம்ல என்லையும் கம்பேர் பண்ணும்போது எது மினிமமாக இருக்கோ அதை நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோ ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,4ன்னு வைங்களேன். நீங்கள் என்ன வேல்யூ எடுப்பீங்கப்பா? ஓகே தெரியல சஹானா, நமக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி ஆயிடுது இல்லையா? சரி, மேபி இதான் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம்டா. எஸ் யஷோத், ஓகே டன். ஹர்ஷினி லிசன் ஹியர், லேட்டாக ரிவைஸ் ஆகுதா? ஓ, லேட்டாக ரிசீவ் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? லேட்டாக, ஆமாம், எனக்கு லேட்டாக தான் ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள், ரோ ஆஃப் ஏ வந்து என்ன எடுப்பீங்கம்மா? ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து என்ன எடுப்பீங்க? ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,4ன்னு இருக்கு. அப்போ நீங்கள் 3 எடுப்பீங்களா 4 எடுப்பீங்களா?
எஸ் 3 இல்லையா? ஏன்னா மினிமம் வேல்யூ நீங்க வந்து எடுக்கணும் 3ன்னு சொல்லி எடுக்கணும். சரியா? அடுத்தது நமக்கு வந்துட்டு ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் இருக்கு. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும், இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னு சொல்லி எடுப்போம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னு சொல்லி எடுப்போம். சரியா? கிளியரா? ஓகே. எஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக் கண்டிஷன். ஓகே. ஸோ இது போக நமக்கு குட்டி குட்டி கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. எஸ், கிளியர்? ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். எஸ் லோகேஸ்வர். ஸோ இது வந்து ஸ்டேட் போர்ட் தான். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை மைனர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ த மைனர் மெத்தட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம சொல்லியிருந்தேன் இல்லையா, லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,4ன்னு சொன்னல, அதே தான். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எடுக்க போறீங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? ரோ ஆஃப் ஏ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. ஸோ யூ கேன் டைரக்ட்லி ரைட் தி வேல்யூ 3மா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணும், மைனர் மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளி கால்குலேட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ. அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரியா? ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரோ ஆஃப் ஏ வந்து 3 இருக்கும். 2/2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 2ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ த மினிமம் வேல்யூ. ஓகே. ஸ்டேட் போர்ட் தான். எஸ் பிரவீன், ஸ்டேட் போர்ட் தான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 1 - 2 1 செகண்ட்மா -2 3 and 2 4 -6 5 1 -1. சரிங்களா? 5 1 -1. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு எழுதணும். ஸோ அட்ஜாயிண்ட்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்க மாட்டோம். ஸோ டிட்டர்மினன்ட்னா அந்த முன்னாடி இருக்கிற நம்ம வேல்யூஸை எடுத்து கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை எலிமினேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வந்துடுவோம். சரியா? ஓகேவா? ஸோ 1 × -4 minus of -6 minus of -2 -2 and here minus of -30 இல்லையா? -30. அடுத்தது plus 3 into 2 minus 20 மா. Okay, so 1 into -4 plus 6 minus into minus plus, so -2 plus 30 and plus 3 into 2 18 -18. okay வா? so இப்போ இங்க என்ன வேல்யூ நமக்கு ஒரு 2 and இங்க வந்து plus 2 into 28 ஆ, அடுத்தது plus 3 into -18. so values எல்லாத்தையும் multiply பண்ணுங்க பார்க்கலாம். so இங்க என்ன ஒரு 2 plus 56 minus 48 ஆ, sorry 58, so sorry 54 மா. okay, so 56 minus, ஒரே நிமிஷம், இங்க 2 இங்க 56 ஆ, okay, so 58 பா, 58 minus 54. so அப்ப இங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா so the value வந்துட்டு எங்கடா plus 4 தான் இருக்கு, ஆனா -1 இருக்கு இல்லையா? 4 into -1 பண்ணும்போது -4 தானே கிடைக்கும். so the rank of A is 3 இல்லையா? okay வா? so இங்க வந்து determinant A is not equal to 0 மா. so you just write row of A, that is rank of A is equal to 3. சரி, rank of A equal to 3 ன்னு சொல்லி எழுதிரலாம். okay வா? so இந்த problem clear ஆமா? புரிஞ்சுதா? okay, so the next question is find the rank of the following matrices by minor method. so இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3/4 ஆர்டர்ல இருக்காங்க இல்லையா? 3/4 ஆர்டர்ல இருக்காங்க. அப்ப நீங்க என்ன எடுப்பீங்க? so the row of A is less than or equal to minimum of 3,4. அப்ப இங்க நமக்கு என்ன வேல்யூ எடுப்போம்? 3 ன்னு சொல்லி எடுப்போம் இல்லையா? so 3 cross 3 minor, 3 cross 3 மைனர். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸை எடுக்கணும். இதை எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த 3 நீங்க வந்து எடுக்கணும். சரிங்களா? அடுத்த 3 நீங்க வந்து எடுக்கணும். எஸ் சஞ்சீவ், பேக் டு ஃபார்ம் நீங்க வரணும். இன்னும் நீங்க எல்லாம் யாரும் வராத மாதிரி இருக்கு. எஸ் 1 2 and 2 4, சாரிமா 8 1 0. சரியா? ஸோ வேல்யூஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ 0 into, ஸோ இங்க என்ன ஒரு 0 -4, ஸோ -1 into 0 minus 32 and plus 2 into 0 minus 32 இல்லையா? ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 ஆயிரும். ஸோ இங்கே வந்துட்டு minus of -32 and here
2 into minus 32 இல்லையா? So minus into minus plus ஆயிரும். So 32 minus 30, 1 second ma 16. Yes, 16 சரியா? So 16 into 2 என்னாகும்? இங்க 32 இல்லையா? So which is equal to 0 மாறிரும். வேற என்ன பண்றது? சஹனா லாஸ்ட் என்ன பண்ணீங்க சஹனா? மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கலாம்ப்பா. ஓகேவா? ஏன் சஞ்சய்? ஓகே ஸோ ஓகேம்மா. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது? டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி கிடைச்சிச்சு இல்லையா? அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 3/3 அதாவது 3x3 மைனர் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அடுத்த 3 வேல்யூஸை எடுங்க. ஸோ 0 0 8 அண்ட் 1 2 1. ஸோ அடுத்து அந்த லாஸ்ட் வேல்யூ இருக்காங்க இல்லையா? அவங்கள எடுங்க. 1 3 2 சரியா? 1 3 2. ஓகே ஸோ இப்போ இவங்களதுலேயே நம்ம டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா? ஸோ இதில் வந்து எக்ஸ்பேண்டிங் அளவு நம்ம எப்பவுமே வந்துட்டு R1 வந்து பண்ணுறோம். இதில் C1 பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஓகேவா? உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குது, எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே ஸோ அடுத்தது ப்ளஸ் 1 into 0 minus 16 சரியா? 0 minus 16. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ வரும்? 0 கிடைச்சிரும். அண்ட் ப்ளஸ் 1 into minus 4 அண்ட் 1 into minus 16 இல்லையா? ஸோ இந்த இடத்துல இங்கே மைனஸ் தானே, மைனஸ். ஸோ இங்கே என்ன வரும்? ப்ளஸ் 24 minus 16 பா. ஸோ உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே சஹனா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே விடுங்க. யுவராஜ், ஹாய் யுவராஜ். மைனஸ் தான் மைனஸ் தான்டா. ஓகே ஸோ அப்போ இங்கே வேல்யூ வந்து 8ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா? ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ இது கிளியராப்பா? புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சாப்பா? எஸ்ஸா? ஓகே டன். ஓகேப்பா ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட். ஸோ காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற வேல்யூ ஒரு ஏ மேட்ரிக்ஸை கொடுத்துருவாங்க சரிங்களா? அந்த ஏ மேட்ரிக்ஸ் கூட நீங்கள் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம்? IN அதாவது I2 I3 இட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? இன்னும் டீச் பண்ணலையா? ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கோங்க சரியா? எப்படினாலும் நம்ம படிக்கணும்ல. ஏன்பா? ஓகே எஸ் டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா? அதாவது ஏ கூட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க சரிங்களா? எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏ மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். நம்ம ரோ எக்லான் ஃபார்ம் பண்ணோம்ல, அதில் ஒரு ரோ ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிட்டு இதை ஐ மேட்ரிக்ஸாகவும் உங்களுக்கு ரிசல்டன் மேட்ரிக்ஸ் இங்கே வரும். அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ்னு எடுத்துப்போம் சரியா? கொடுத்துருக்கிற ஏ மேட்ரிக்ஸை ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எடுத்து அதில் என்ன பண்ணணும்னா அந்த ஏ மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியாக மாற்றிட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். அந்த மேட்ரிக்ஸை ஏ இன்வெர்ஸ்னு நீங்கள் எடுத்து எழுதிடலாம். இதுதான் காஸ் ஜோர்டான் மெத்தட். அவ்வளோதான், காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூஸை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை மாற்றிக்கோங்க சரிங்களா? அதாவது ஏ இன்ட்டு I3ன்னு மாற்றிக்கோங்க சரிங்களா? ஏ இன்ட்டு I3. ஓகேவா? ஸோ 1 - 1 0. இங்கே என்ன வரும்? 1 0 -1 அண்ட் 6 -2 -3ன்னு சொல்லி வரும் சரியா? ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. முடியலையா ஹர்ஷினி? பிச்சு போடுவேன். எஸ் ஓகே. ஸோ இவங்களை என்ன பண்ணலாம்? எடுத்து எழுதிக்கலாம் சரியா? இதுக்கப்புறமா இதில் நீங்கள் குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து பண்ணணும். எதுக்கு? இவங்களை நம்ம என்ன பண்ணணும்? கேல்குலேஷன் தான் கஷ்டமாக இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் கேல்குலேஷன் தான் கஷ்டமாக இருக்கும். வேறு ஆப்ஷனே இல்லைடா. ஓகே எஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் மாற்றணும் இல்லையா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு நமக்கு பிரச்சனையே இல்லை, 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 R3க்கு வாங்க. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நம்ம மாற்றிக்கலாம் சரியா? ஓகேவா?
R2 and R3க்கு வாங்க ஓகேவா. ஸோ 1 minus 1 0 and here we have the value 1 0 0 and நீங்கள் என்ன பண்ணலாம் R2க்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ R2 எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி யூ கேன் ரைட் R2 minus R1 ஏன்னா 1 minus 1 0 ஆயிரும் இல்லையா. ஸோ 0 and நீங்கள் வந்து 0 minus of minus 1 வரும்பா. ஸோ அப்போ உங்களுக்கு வேல்யூ வந்து 1 சொல்லி கிடைக்கும் சரியா. அடுத்தது -1 -0 ஸோ -1 தான் கிடைக்கும் ஓகே. அடுத்தது 0 minus 1 -1 1 minus 0 இங்கே வந்து 1 தான் கிடைக்கும். 0 minus 0 0 ஓகேவா. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா R3க்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்குறீங்க ஓகேவா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா R3 minus 6R1 எடுங்க 6R1 எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். செகண்ட் ஒன் வந்துட்டு -2 into 6 into -1 இல்லையா. ஸோ -2 plus 6 அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு வேல்யூ 4ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. ஸோ 4 எடுத்துக்கோங்க. அடுத்தது -3 plus 6 into 0மா. ஸோ இங்கே வேல்யூ வந்து சிம்பிளி நீங்கள் வந்து -3ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா. -3 ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 minus 6ன்னு சொல்லி கிடைக்கும் ஏன்னா 6 into 1ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவீங்க. நான் இங்கே எழுதிக்கிறேன் ஓகேவா. ஸோ 6 into 1 எடுப்பீங்களா. அப்போ இது என்ன ஆகும் -6. ஸோ -6ன்னு எடுத்து எழுதிக்கோங்க சரியா. அடுத்த வேல்யூ 0பா. அதுக்கு அடுத்தது 1 minus 0ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா புரிஞ்சுதா கிளியரா. புரிஞ்சுதா ஓகேவா கிளியராமா. எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் R3க்கு சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த வேல்யூ மாற்றணும்ல நம்ம இந்த 4 மாற்றணும். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா மாற்றுவோம் சரிங்களா. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே. ஸோ 4 சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் வந்து போடணும்ப்பா என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் யோசிச்சு சொல்லுங்க. சாரி இங்கே என்ன R3க்கு தான் நம்ம சேஞ்சஸ் கொடுக்குறோம்ல எழுத வேண்டாம். R3 tends to ஸோ இங்கே வந்து 0 1 minus 1 and here we have the value 0. ஸோ மேக் ஷுர்ப்பா நீங்கள் வந்து R2 R3 மட்டும்தான் எடுக்கணும் சரியா. ஹாய் லக்ஷ்மி. ஓகேடா ஓகே குட் சூப்பர் மார்க்மா ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா R3க்கு சேஞ்சஸ் கொடுக்குறீங்க. ஸோ R3 சேஞ்சஸ் கொடுக்கும்போது R2வும் R3 மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம R3 minus 4R2ன்னு எடுத்துக்கலாம் சரியா. 4R2 அப்போ இது என்ன ஆகும் 0ன்னு ஆயிரும் சரிங்களா. R3 minus 4R2 சரியா ஓகே. ஸோ இப்போ இது 0 ஆயிருமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -3 இருக்கா. ஸோ -3 minus 4 into -1 ஸோ -3 plus 4 ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் வேல்யூ 1ன்னு சொல்லி கிடைச்சிடும் சரியா 1. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -6 minus 4 into -1 ஸோ -6 plus 4 இங்கே என்ன ஆகும் நமக்கு -2ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுங்க இல்லைன்னா தப்பாக தான் ஆன்சர் வரும் ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது 0 minus 4 into 1 ஸோ இங்கே என்ன வரும் -4ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. ஸோ அடுத்த வேல்யூ நமக்கு 0ன்னு தப்பா இருக்கும் சரிங்களா. அடுத்த வேல்யூ நமக்கு 0ன்னு தான் இருக்கும் ஓகேவா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்த டயகனல் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு 1 1 1ன்னு கிடைச்சிச்சு அண்ட் கீழே 0ன்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்மளோட டார்கெட் என்ன இவங்கள 0 பண்ணணும் அண்ட் இவங்களையும் 0 பண்ணணும் சரிங்களா. அடுத்த டார்கெட் நம்மளோடது அதுதான். ஸோ இப்போ R2க்கு தான் அகெயின் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ R2க்கும் R1க்கும் டேரெக்டாகவே நம்ம பண்ணிடலாம் சரியா. ஸோ R3 மட்டும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே. ஸோ இப்போ R2க்கு சேஞ்சஸ் கொடுக்கலாம். R2க்கு எப்படி வந்து கொடுப்பீங்க R2 plus R3 வந்து கொடுத்துடலாம் சரிங்களா. ஸோ லைன் பை லைனாகவே போங்க. யாரும் delete பண்ணலையே சஹனா. No one. 11th மேக்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேவா. ஸோ R2க்கு சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஸோ கீழே இருந்தே போங்க. நீங்கள் R1க்கு சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல 0 மாறிடுச்சு. அடுத்து இங்கே நீங்கள் R2க்கு வரும்போது ஸோ ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். non-0 வேல்யூஸ் வரதுக்கு சான்சஸ் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் R2வை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் R3க்கு போங்க சரிங்களா. ஸோ R2க்கு என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் R2 plus R3 வந்து கொடுக்கலாம் சரியா. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0வாக இருக்கும். இங்கே 1 அண்ட் இங்கே 0வாக மாறிடும். ஏன்னா -1 plus 1 வரும். -1 plus 1 you get the value 0 இல்லையா. அடுத்தது -1 -2 இல்லையா. ஸோ -3ன்னு சொல்லி கிடைக்கும்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா -4
plus 1. So minus 3. அடுத்தது 0. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா R1க்கு வந்து வேல்யூ வந்து மாற்றுங்க சரிங்களா. இப்போ வந்து R1 plus R2ன்னு பண்ணுங்கப்பா. R1 plus R2. ஸோ ஃபஸ்ட்டு R2 பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா R1 பண்ணுங்க. ஓகே 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 சகனம் விசிபிளாக தான் இருக்கு இப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 10th இல்லைம்மா, 12th சரியா. R1 plus R2 வந்து பண்ணுங்கப்பா சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு R1 plus R2 பண்ணுவீங்களா. ஸோ இது பண்ணும்போது இங்கே வந்து 1 கிடைக்கும், இங்கே 0 ஆயிரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும். ஸோ 0 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேட்ரிக்ஸை மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செகண்டாக நம்ம சேஞ்ச் பண்ண மேட்ரிக்ஸை எடுங்க சரியா. ஸோ -3 + 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 கிடைக்கும், அடுத்தது -3, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு சொல்லி கிடைக்கும் சரியா. ஓகேவா. இங்கே வேறு ஏதாவது வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ R1 + R3 வந்து பண்ணும்போது இந்த இடத்துல 1 தானே வரும். 1 தானமா இருக்கீங்க. ஓகேவா, கரெக்டா. இல்ல அப்படிலாம் இல்லை ஹர்ஷினி, இந்த இடத்துல 1 தான்ப்பா வரும், இங்கே 0 வராது, 1 தான் வரும் சரியா. மாற்றி எழுதிக்கோங்க, இந்த இடத்துல 1 தான் வரும். ஓகேவா. எஸ். ஸோ இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இதை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா A இன்வெர்ஸை நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்து எழுதிக்கலாம் சரியா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு I3 இன்டூ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம A இன்வெர்ஸ் எடுத்திருக்கோம் சரியா. ஸோ தேர்ஃபோர் A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 -3 1 -3 -3 1 -2 -4 1ன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெட் தி ஆன்சர். புரிஞ்சுதா. இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா. ஸோ கேல்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க சரியா. ஓகேவா. தேவி இது 10th இல்லாமா, இது வந்து 12th கிளாஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் கிளியரா. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஸோ எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் சரியா. ஸோ அடுத்தது இன்னொரு கொஞ்சம் டாபிக் தான் இருக்குது, அதையும் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து முடிச்சிடலாம் சரிங்களா. ஓகேவா. எஸ், கிளியர். ஓகே, டன். ஸோ ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஹர்ஷினி ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணி பாருங்க சரியா. ஸோ எவ்ரிபடி ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் சரியா. இப்போ பார்க்கறதுக்கு டவுட் இல்லாத மாதிரி இருக்கும், அகைன் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டவுட் வரும் சரியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்ல சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ தேங்க்யூமா, see you on next class. ஓகே, தேங்க்யூ ஆல்பா, தேங்க்யூ ஸோ மச். Okay, thank you pa, thank you all, thank you so much.